بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனுடைய மாபெரும் அருளால் ரமலானுடைய மாதத்தை இறைவனுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கக்கூடிய வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அதன் ஒரு அங்கமாகவே ஒவ்வொரு நாளும் இரவுல அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதற்கான விளக்கங்களை நானும் நீங்களும் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பில் பார்த்து வருகின்றோம். கடைசியாக சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தின் வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்களுக்கான சில பண்புகளை சொல்லி காண்பித்தே வந்துட்டான். அதில் இறுதியாக அந்த ரஹ்மானுடைய அடியார்களுக்கு அவங்க இப்படி இருந்தா இப்படி இருந்தா இப்படி இருந்தா இப்படி இருந்தா அவர்களுக்கான கூலி என்ன என்பதை கடைசியாக சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அந்த வசனத்தை, அந்த சூறாவும் அதோட முடியுது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? உலாஇக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இந்த உலகிலே அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக சொர்க்கத்தை அல்லது ஒரு மாளிகையை அவர்களுக்கு நாம் கூலியாக வழங்குவோம். வயுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்தௌ வஸலாமா. சலாமுடன் அவர்களை வாழ்த்துகள் கூறி வரவேற்கப்படுவார்கள் அந்த சொர்க்கத்திற்கு. சொல்லிவிட்டு அல்லாஹ் ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே இந்த ரஹ்மானுடைய அடியார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹசுனத் முஸ்தகர்ரோ வ முகாமா. அவர்கள் அங்கே தங்க போகிற அந்த தங்குமிடமும் ஓய்விடமும் ரொம்ப அழகானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நரகத்தை பற்றி நாங்கள் இதுக்கு பார்த்தோம். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரோ வ முகாமா, ஒரே வேர்டு தான், முஸ்தகர்ரோ வ முகாமா. இங்கே ஹசுனத் என்று நல்லவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான், அங்கே சாஅத் என்று, அதாவது அவர்கள் தங்குமிடமும் ஓய்விடமும் மிகவும் கெட்டதாக இருக்கும். இங்கே சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹசுனத், அது ரொம்ப அழகானதாக இருக்கும். முஸ்தகரோ வ முகாமா, அதில் நிரந்தரமாக தங்குவார்கள், அவர்கள் ஓய்வும் எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். உண்மையிலே இந்த சொர்க்கம் பற்றி சமகாலத்தில் உள்ள இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் என்ன இதை இக்னோர் பண்ணுவாங்க? சொர்க்கத்தை பற்றி என்ன புதுசாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் சந்தோஷமாக அடைஞ்சிட போகிறீங்க? அது இந்த உலகத்திலேயே எங்களுக்கு கிடைக்கிது தானே. நல்ல வசதியான பணக்கார ஒருத்தன் நீங்கள் என்னெல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றானோ அது இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைச்சிடுதே, இதை பெருசாக நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதில் சந்தோஷம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது என்ற மாதிரி இதை கொஞ்சம் இழிவுபடுத்துகிற விதத்திலையும் இந்த நம்பிக்கையை இதை நாங்கள் கேட்கின்ற போது சில முஸ்லீம்களும் சிலர் நம்பிக்கையில் வீக்காக இருக்கிறவங்களும் அவங்களுடைய மனசு உடைந்து போகின்ற விதத்தில் இது இருக்குது. இதற்கு எப்படி எங்களுக்கு பதில் சொல்லலாம்?
இப்படி சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், அங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஆறுகள் இருக்கும், மது இருக்கும், அதே போல் வந்து மாது இருக்கும். இப்படி எத்தனையோ சொர்க்கம் குறித்து சொல்கிறான். விதவிதமான சாப்பாடுகள், விதவிதமாக சாப்பிடலாம். இந்த உலகத்திலையும் பெரிய கோடீஸ்வரன், அது இந்த உலகத்திலே அடையத்தானே போகிறான். அப்படி என்று நோயினால் தாக்கப்படுவாங்க. மறுமையில் அது கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிச்சியே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இன்பங்களை வந்து இது இன்பம் என்று உன்னுடைய காசில் நீ அனுபவிக்க போனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், உனக்கு நோய் வரும் உடம்புக்கு. பல பெண்களோட உறவு கொள்ளும் போது, அதே போல் கண்ட மாதிரி சாப்பாடுகளை சாப்பிடுகின்ற போது, மொத்தமாக இதை சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் சிம்பிளாக இதை சொல்லி முடிச்சிட்டாங்க. குர்ஆன்லேயும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் வந்து மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை தான். சிறைச்சாலையில் ஒரு சிறை கைதி எவ்வளவு நெருக்கடிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகுவாங்களோ, ஒரு மூமினுக்கு இந்த உலகம் அப்படி தான். காஃபிருக்கு, இறை நிராகரிப்பாளனுக்கு இது சொர்க்கம். நீ இங்கே அனுபவிச்சுக்கோ. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். நீ இங்கே இது உனக்கு சொர்க்கமே நினைக்கிறல்ல, கண்டபடி நீ உணவு உண்டுக்கோ, கண்ட பெண்களோடு நீ குடும்பம் நடத்து, அதே போல் கண்ட மாதிரி நீ கண்ட இடங்களுக்கு போய், இது உன்னுடைய உலகம். இங்கே தான் நீ சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். ஒரு 60 வருஷம் வாழ்றியா, 70 வருஷம் வாழ்றியா, இது உன்னுடைய இடம், நீ அனுபவிச்சுக்கோ. ஆனால் இதோட முடிஞ்சிடுது. சிம்பிளாக எங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஆழமாக எங்களோட மனசில் இவன் சொல்கிறத வச்சு இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை கூடுமே தவிர குறையாது. அல்லாவே சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. யாருடைய இடது கைக்கு ஏடுகள் கொடுக்கப்படுமோ, இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் இந்த உலகத்தில் அவனுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இடது கையில் ஏடு கொடுக்கப்படுறவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவன் இந்த உலகத்தில் அவன் இதுதான் உலகம், இதுதான் சொர்க்கம் என்று வாழ்ந்தான். ஆனால் நரகத்துக்கு மறுமையில் வந்ததுக்கு பிறகு அங்கே உன்னுடைய குடும்பம் இருக்குமா, இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி அங்கே உனக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், மங்கான யுரீது துன்யா மங்கான யுரீது சவாபத் துன்யா. உங்களில் யார் இந்த உலக இன்பங்களை உலக சுகங்களை விரும்புகிறீங்களோ, நுதிஹி மின்ஹா, அவனுக்கு நாங்கள் அதை கொடுத்துருவோம். ஏன்னா அவன் இந்த உலகத்தோடு தானே. அல்லாஹ் இன்னொரு இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன், அந்த துவாவுடைய ஃபெஸ்ட் பகுதி எப்படி வரும்னா, சில பேர் இந்த உலகத்தில் மாத்திரம் எங்களுக்கு நல்லதை தாயண்டு கேட்டவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு மறுமையில் ஒன்றும் வேணாம், இந்த உலக அல்லாஹ் சொல்கிறோம், உனக்கு இந்த உலகத்தில் நான் தந்துடுவேன், நீ உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுக்கோ. மூமின்கள் எப்படி கேட்பாங்களாம், ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன், இந்த உலகத்திலேயும் நல்லது தான் மறுமையிலேயும் நல்லது தான். எனவே ஒரு இறை நிராகரிப்பாளன் வந்து நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஒரு மூமின் பொறாமப்படக்கூடாது, அதை பார்த்து ஏங்கவும் கூடாது. ஏன்னா அது உனக்கான உலகம் தான், உனக்கான சொர்க்கம் தான் இது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், என்ன உலாயிக்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத, சொர்க்கத்தில் அவர்களுக்கு நாங்கள் மாளிகையை கொடுப்போம். யாருக்கு, பிமா ஸபரு, இந்த உலகத்தில் யார் பொறுமையாளர்களாக இருந்தார்களோ. சூரத்துல் பக்ராவுல அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை துன்பங்களை அடையாமல் சொர்க்கத்துக்கு நீங்கள் இலகுவாக நுழைந்து விடலாம்னு நினைக்கிறீங்களன்னு நல்லா கேட்குறான். அப்போ மூமினை பொறுத்த வரைக்கும் இது சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் ஒரு சிறை கைதிக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் இருக்குமோ, இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே இறை நிராகரிப்பாளனுக்கு இந்த உலகம் சொர்க்கம், நீ இதை அனுபவிச்சுட்டு போ. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, அல்லாஹ் சொல்கின்றான், சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசிகளை கூட்டம் கூட்டமாக மலக்குமார்கள் அழைத்து செல்வார்கள். வஸீகல்லதீன தகவ், யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து
அஞ்சி நடந்தார்களோ இல்லல் ஜன்னதி சுமரா, கூட்டம் கூட்டமாக. ஹத்தா இதா ஜாஊஹா, சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வந்ததும் ஃபுத்திஹத் அபுவாபுஹா, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அதை சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். இது இந்த இன்றைக்கும் ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படுறது இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள்ட சின்ன வயசில் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து வரப்போகல அப்படி ஒரு இடத்த கண்டால் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தடவை உள்ளே போவோம், திரும்ப வெளியே வருவோம், திரும்ப உள்ளே போவோம், வெளியே வருவோம். அப்படியே நாங்கள் சின்ன வயசில் விளையாடிருக்கிறோம். அப்படி தானே? ஏன்னா அது ஒரு எங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் அதே கட்டிடங்கள், அதே இதுதான். இப்போ சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அங்களுடைய சிச்சுவேஷன் இருக்குதுல்ல, ஒரு சிச்சுவேஷனை தாண்டி தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். மஹ்ஷரில் அந்த வெயிலில் ஆட்களை பார்க்குறோம், நிர்வாணமாக பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் திண்டாடுறதை பார்க்குறோம், வெயிலில் கூனி கருகி இப்படி பல காட்சிகளை பார்த்துட்டு தான் கடைசியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்களை நரகவாசிகளை நரகத்துக்கும் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கும் அனுப்புகிறான். இப்போ சொர்க்கத்துக்கு போகிறோம் இல்லை, நம்ம போகும்போது மலக்குமார்கள் அணிவகுத்து எங்களை வரவேற்று எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிற அந்த காட்சியை அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இவ்வளோ கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிச்சுட்டு இப்படி ஒரு கூட்டத்தை மட்டும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த காட்சி இருக்குதே, அது எப்படி இருக்கும் எங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, சரியா? சில பேரை மட்டும் பொறுக்கி எடுத்து ஒரு வரிசையில் அனுப்பி அவங்களுக்கு ரெட் கார்பெட் வேணுமா, மரியாதைகள் வேணுமா, மற்றெல்லாம் நார்மல் ரூட்டில் போகிறோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? போகும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அது மறுமையில் பார்த்துக்கங்களேன். அப்போ உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும். திறந்த இங்கே உள்ள அந்த கட்டிடம் இங்கே உள்ள இது மாதிரியாக இருக்கும். அது ஒரு பெரிய தோட்டம். அதை பார்த்தா அதான் நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த கண் குளிர்ச்சியான அந்த காட்சி இருக்குதே, அதை நீங்கள் என்னன்றதை அறிய மாட்டீங்க. இந்த உலகத்தில் எவனாலேயும் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்போ வஃபுத்திஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். திறக்கப்பட்டதும் வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காவலர்கள் சொல்வார்களாம், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகின்ற இடம் இதுதான், ஃபதுஹுலூஹா ஹாலிதின், நிரந்தரமாக இருப்பதற்கு இந்த சொர்க்கத்துக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அதுக்கப்புறம் வகாலு, அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா, அவன் இந்த உலகத்தில் எந்த வாக்கை எங்களுக்கு தந்தானோ அந்த வாக்கை உண்மைப்படுத்திய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வஅவுரஸ்னல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னah ஹைசு நஷா, நாங்கள் விரும்பிய விதத்தில் இந்த சொர்க்கத்தில் இருப்பதற்கு, விரும்பியவாறு இந்த சொர்க்கத்தில் இருப்பதற்கு, இந்த உலகத்தை எங்களுக்கு பயன்படுத்தியதற்கு சந்தர்ப்பங்களை தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எங்கே நாங்கள் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கணும்? இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலின், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்களுக்கான சிறந்த கூலி இதுவே என்று அல்லாஹ் சொல்வான். சிறந்த கூலி இதுவே என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இந்த சொர்க்கம் இருக்குதே, அது நாளை மறுமையில் எங்களுக்கு தருகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற போது ஒரு மூமின்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ இதை இந்த உலகத்தோட கம்பேர் பண்ண போக, உலகத்தில் நாங்கள் அன்றைக்கும் பார்த்தோம், ஒரு 700 கோடி மக்கள் இருக்கிறாங்கண்டா ஒரு 50 கோடி அல்ல 100 கோடி மக்கள் தான் பெரும் வசதியோடு வாழ்கிறாங்க. அதில் மிடில் கிளாஸ் இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் கஷ்டங்களோட நெருக்கடிகளோட வாழ்கிற மக்கள் தான் அதிகம். பெரும் வசதியோடு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாரவங்க அதிகமாக அல்லது கம்மியாக இருக்கிறாங்களா? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேர் தான். எல்லாரும் அப்படி கிடையாது. வசதி உள்ள எல்லாருமே அதை அனுபவிக்கிறது கிடையாது. சில பேர் கஞ்சனாக இருப்பான், அவளுங்க சாப்பிடவே மாட்டான், அப்படிதானே? அப்போ ஒரு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்றோம். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் வியாபாரத்தில் போனால் அங்கே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, பல மன அழுத்தங்கள், பல கவலைகள், பல நெருக்கடிகள். அல்லாஹ் சொல்கிறான், அதான் பிமா சபர், உங்களுக்கு பல நெருக்கடிகள் பல கஷ்டங்கள் மூமினாக வாழ்றதுல வந்துச்சு, பொறுமையாக இருந்தீங்க, இந்த சொர்க்கம் உங்களுக்கு அப்படின்னு சொர்க்கத்தை அல்லாஹ் தர்றான்.
சொர்க்கத்தை இப்போ நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சொர்க்கம் வந்து ஒரு வீடாக தான் கிடைக்கும் என்று, ஒரு மாளிகையா, பெரிய ஒரு மாளிகையா சொர்க்கம் கிடைக்கும் என்று. ஆனால் மாளிகையா அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றதாக எங்கேயுமே சொல்ல இல்லை. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? ஜன்னத்துன், ஒரு தோட்டத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஜன்னத்துன்னு சொன்ன தோட்டம். இந்த குர்ஃபத் என்று அல்லாஹ் சொல்கிறான், யுஜ்ஸௌனல் குர்ஃபத, இது ஒரு மாளிகை தான். இது ஒரு மாளிகை. தோட்டத்துக்குள்ள மாளிகைகள் இருக்கும், தோட்டத்துக்குள்ள வந்து கூடாரங்களும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொர்க்கமாக தர்றான் வந்து ஒரு வீட்டை அல்ல, ஒரு பெரிய தோட்டத்தை தான் தர்றான். அந்த தோட்டத்தினுடைய அளவு என்ன? 2 ஏக்கரா 3 ஏக்கரா எவ்வளோ? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த். எவ்வளோ அந்த தோட்டத்தினுடைய அளவு என்ன? இந்த உலகம் இருக்குதே, இந்த உலக அளவுக்கு ஒரு தோட்டம். இந்த அல்லாஹ் சொல்ற அர்துஹா, அதனுடைய அகலமும் நீளமும் எப்படி இருக்கும்? வானம் பூமி அளவுக்கு விசாலமானதாக இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தனுக்கு அல்லாஹ் தரப்போற சொர்க்கம் அவ்வளோ விசாலமானதாக இருக்கும். அவ்வளோ விசாலமான வீடு அதெல்லாம் தரமாட்டான், சொர்க்கத்தை தான் தருவான். பார்க்கறதுக்கு பச்சை பசேலன்னு மரங்கள் இருக்கும், நீரோட்டங்கள் இருக்கும், ஊற்றுக்கள் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொர்க்கம் நிலமா என்னன்னு தெரியாது, இருக்குமா இல்லையா? அப்படி நடந்து போகும்போது கீழே ஆறுகள் ஓடும். திடீரென உங்களுக்கு குளிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குளிக்கலாம் கீழே. அல்ல அதுதான் வஜன்னாத். எல்லாம் நிறைய இடங்களில் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது எதையும் சேர்த்து சொல்கிறான். ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். எங்களுக்கு பாடமானது இந்த வசனம். கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆறுக்கு மேலால மரம் இருக்கும், கட்டிடம் இருக்கும், அந்த மரத்துக்கு மேலால கனிகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், பெண்கள் இருப்பாங்க. சும்மா யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு உலகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஸோ கற்பனை பண்ணலாம். அது வந்து உண்மையிலேயே எதுதான் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் சும்மா நினைக்கலாமா இல்லையா? எந்த கண்ணு ஆனால் நினைக்கலாம். சும்மா இப்படி ஒரு உலகத்தில் நான் இருந்தால் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்றத கற்பனை பண்ணலாம். இப்போ சில நேரங்களில் சில இந்த ஏஐலெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் வரும். நாங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நாங்களே நினைப்போம், ஒரு லீவ் ஒன்று வந்து ஒரு 10 நாள் போய் அந்த இடத்துல போய் தங்குறேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு இடம் இல்லை உலகத்தில். சும்மா அவன் ஏஐயில் கொண்டு வந்திருப்பான். அப்போ உலகம் வந்து இந்த உலகத்தை போல ஒரு பெரிய உலகத்தை போல அல்ல 10 மடங்கு, இன்னும் சில செய்திகளும் வருது, 10 மடங்கு ஒரு பெரிய தோட்டத்தை தான் நல்லா தரப்போகிறான். தோட்டத்தில் தானே நாங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே சுகத்தை பார்த்து என்ன செய்ய? அப்படிதானே. கிராமப்புறங்கள் இப்போ நிறைய பேர் விரும்புறதுக்கான காரணம் என்ன? ஆடு இருக்கும், மாடு இருக்கும், பறவை இருக்கும், பறவையினுடைய சத்தங்கள் கேட்கும். அதுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறது, உடம்புல அந்த மரங்கள் படுகின்ற போது ஒரு ஆறு இருக்கும், அதில் குளிக்கலாம், மீன் பிடிக்கலாம். அது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. இப்படி தோட்டம் ஒன்று இப்படி ஒன்று இருந்தால் தான் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். சரி, அப்போ அல்லாஹ் என்ன சொல்கின்றான்னா, ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். மலக்குமார்கள் சொல்வார்கள், ஹாலிதீன ஃபீஹா, அதில் நீங்கள் நிரந்தரமாக இருங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது, வமை யுத்இல்லாஹ வரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் இந்த உலகத்தில் கட்டுப்பட்டார்களோ, யுதுஹிலுஹு, அவர்களை ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்க சோலைகளிலே அவர்களை நாங்கள் நுழைய செய்வோம். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஸாலிகல் ஃபௌசுல் அதீம். அல்லாஹ் இந்த வார்த்தையை பல இடங்கள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். வஸாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுவே மகத்தான வெற்றி அப்படின்னு. சரி, இப்போ நாங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போனால் மனுஷன் வந்து என்னெல்லாம் விரும்புவானோ, ஒரு இடத்துக்கு போகிறேன்டா அது எல்லாத்தையும் அல்லாஹ் ஹக்கு வேற ஆணி வேற சொல்லி காட்டுறான். இப்போ நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கிளைமேட்டை யூஸ் பார்ப்போம். அங்கே கூல் காலமாக, பனி விழுகுதா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு, பக்கத்தில் எங்கேயாச்சும் கடல் இருக்குதா, ஆறு இருக்குதா, நல்ல சாப்பாடு கிடைக்குமா. அங்கே பொதுவாக மனிதனுடைய இயல்பு தானே. அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போதும் இது எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ ஒரு வெள்ளைக்காரன் வரன்னு வைங்களேன், இஸ்லாத்தில் இல்லாத ஒருத்தன், அவன் என்ன எதிர்பார்ப்பான்? போகிற இடத்துல பெண்கள் கிடைக்குமேன்னு எதிர்பார்ப்பான். அப்படி தானே. அல்ல இது எல்லாத்தையும் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்கின்றான். சில சூறாக்களை நீங்கள் போய் படித்து பாருங்கள். சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்கிறான், சூரா வாக்கியால் அல்லாஹ் சொல்கிறான், தொடராக சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல் ஹல் அத்தாக் ஹதீசுல் காஷியா, அம்ம ஜுசூலா உங்களுக்கு நிறைய பார்க்கலாம்.
அதே போல் சூரத்து தஹ்ர்லையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க பார்ப்போம். சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் நம்பியிருக்கிறீங்க, ஒன்றுக்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் எல்லாருக்குமே சொர்க்கத்தை தரணும், எங்களோட குடும்பங்களுக்கும் எங்களோட உறவுகளுக்கும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் என்ன நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிற அந்த சொர்க்கம் எப்படி என்ற எப்படி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த எதிர்பார்ப்பு நல்ல நீங்கள் படித்த விஷயங்களை சொல்லலாம். குர்ஆன் சுன்னாவில் முத்தாலான மாளிகை, அதில் உங்களுக்கு என்ன, அதில் என்ன எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு என்ன அப்படி ஒன்று கிடைக்கிறேன்டா, அதில் என்ன நீங்கள் விரும்புகிறீங்க? முத்தாலான மாளிகை இருக்குது, அப்படி ஒரு மாளிகை கிடைக்கிறேன்னு சொன்னால் உங்களோட அந்த அதில் ஒரு இதொன்று இருக்கும் இல்லை, கண் குளிர்ச்சி ஒன்று இருக்கும் இல்லை, அதைத்தான் கேட்குறேன். அதைத்தான் கேட்குறேன். ஆமாம், 10 வயது மதிப்பத்தக்க இல்லை, சிறுவர்கள்னு வருது. தூஃபாலையும் வில்தானும் முஹல்லதுன்னு வருது. சரி, என்ன அதை நீங்கள் விவரிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை உணர்ந்து விவரிக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மா தகவலாக சொல்லாமல் சும்மா ஒன்றை உணர்வுபூர்வமாக நாங்கள் அதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு பெண்களை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க உணர்வுபூர்வமாக, அந்த ஹூர்லின் பெண்களை பற்றி கேட்டால் உணர்வுபூர்வமாக சொல்லுவீங்க, விதவிதமாக சொல்லுவீங்க. அப்படி தானே அல்லாவும் சொல்லியிருக்கிறான். அதை தான் கேட்குறேன். அதை இல்லாமல் இப்போ அந்த ஒரு பகுதி எங்களுக்கு விருப்பமான ஒரு பகுதி என்னனால, அது இல்லாமல் வேறு பகுதிகளாக இருந்தால் அல்ல அவங்க சம்டைம் நரகத்திலேயாக இருந்தால் அல்ல பாதுகாக்கணும், அது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமாம், சொர்க்கத்திலே இருந்தால் உண்மையிலே அவங்க எங்களை கண்டுகொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா என் ஏஜில் தான் வாப்பவும் இருப்பார், உம்மாவும் இருப்பாங்க. எனக்கு எல்லாருக்கும் ஒரே என் ஏஜில் தான் உம்மா வாப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளோன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் போயிடுவார், நான் என் பாட்டில் வந்துடுவேன். என்னை எங்கேயும் அவர் மறுத்துருவார். எழுப்பப்படும் போதே என்னைய வாப்பை பார்த்துருவார், ஏய் நீ போயிடு நான் என் பாட்டில் போயிடுறேன் அப்படின்னு அங்கேயே போயிடுவார். சம்டைம் அவருக்கு நிழல் கிடைக்கும், அல்லாஹ் கொடுக்கணும், எங்களுக்கும் அல்லாஹ் தரணும். அங்கே என் மகன் இவன் யாரில் இவனையும் கூட நிழல வைங்கன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் வாப்போ கண்ணான்னு சொல்ல மாட்டோம். அங்கேயே இந்த உலகத்தில் தான் இந்த உறவுகள் எல்லாம், உம்மா வாப்பா பொண்டாட்டி புள்ள எல்லாமே இந்த உறவுகள் தான். அதான் சில பேர் சில கேள்விகளை கேட்குறாங்க, என் மாப்பிள்ளையே எனக்கு மறுமையில் சொர்க்கத்தில் கிடைக்குமா, என் பொண்டாட்டி எனக்கு கிடைக்குமா? இது முட்டாள்தனமான கேள்வி. இந்த கேள்விக்கு சில பேர் பதில் சொல்கிறாங்க, இந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி, மடத்தனமான கேள்வி. ஏன்னா இஸ்லாத்துடைய பேசிக்கே புரிஞ்சுக்கொள்ளாமல் இந்த மாற்று மதங்களில் ஹிந்து மத கொள்கைகளை நாங்கள் உள்வாங்கப்பட்டதுனால வரக்கூடிய கேள்விகள் தான் இது. ஏன்னா இப்போ 4 வைஃப் இருந்தால் ஒருத்தனுக்கு இஸ்லாத்துடைய கான்செப்ட் என்ன? 4 வைஃப் இருந்தால் 3 வைஃப் இருந்தால் இந்த கேள்வியினுடைய அடிப்படையே பிழை தானே. முதலாவது அது. ரெண்டாவது இந்த கேள்வியோட அடிப்படை எங்கே பிழையாகுதுன்றா, ஜனாசாவுக்கு நாங்கள் கேட்குற துவாவுலேயே இந்த கேள்வியினுடைய பதிலே அடிபட்டு போயிடுது. என்ன அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், வாபுதிலுஹு தாரன் ஹைரம் மின் தாரி, இந்த உலகத்தை விட சிறந்த வீட்டை கொடு, வாஹ்லன் மின், இந்த உலகத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு, வசௌஜன் மின், இந்த உலகத்தை விட உலகத்தில் சிறந்த துணைவியை கொடு. அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள பொண்டாட்டியை கொடுத்துடாதையா அல்ல, உலகத்தில் உள்ள இந்த உறவுகளை கொடுத்துடாதையா அல்ல, உலகத்தில் உள்ள இந்த வீட்டை கொடுத்துடாதையா அல்ல. ஜனாசாவினுடைய துவாவினுடைய பேசிக்கே அதுதான். அப்போ இந்த கேள்விக்கு கிட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு மாப்பிள்ளை 2வது தரமாக ஒரு பெண்ணை முடிக்கிறார். இப்போ சொர்க்கத்தில் முதல் வைஃபோடு அவர் இருப்பாரா 2வது வைஃபோடு இருப்பாரான்னு சொல்லி கேள்வியே முட்டாள். அதான் இந்த கேள்வி எப்படி வரும்னா, தலாக் பட்டது ஒரு ஓரமாக வைங்களே, 3 வைஃப் இருக்கிறாங்கன்னு வைங்கள, 4 வைஃப் இருக்கிறாங்கன்னு வைங்கள, கேள்வியே தப்பு தானே, அப்படி தானே? அப்போ இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளோதான். அங்கே என் வாப்பா என் வயசில் இருப்பார், அவ்வளோதான். என் உண்மை என் வயசில் இருப்பாள். அங்கே எனக்கு வாப்பவாக இருக்க மாட்டார், நானும் அவரும் கூட்டாளியாக இருப்போம். ஒரே வயசில் இருந்தால் பாருங்களேன், 33 உதாரணத்துக்கு 30 வயசு எனக்கு, வாப்புக்கும் 30 வயசு இருந்தால் எனக்கும் அதே தாடிக்கும், வாப்புக்கும் அதே தாடிக்கும், அதே மீசரிக்கும், அதே மீசை இருக்கும், அப்படிதானே?
ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய வாப்பா உம்மா என்னுடைய குடும்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அங்கே பேத்துக்கிட்டு வாப்பாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு, அங்கே வாப்பாவை கண்ணியப்படுத்திக்கிட்டு, வாப்பாவுக்கு வந்து சம்பாதிச்சு நான் கொடுத்துக்கிட்டு, வாப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இதெல்லாம் அங்கே ஒரு கடமை இல்லை. தொலை தேவையில்லை, நோன்பு பிடிக்க தேவையில்லை, உம்மாவை வாப்பாவை கவனிக்க தேவையில்லை. அது ஒரு இது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு லைஃப்பை இந்த மாற்று கொள்கைகள் உள்ளவங்களை பார்க்குறீங்கல்ல, தான் தோண்டித்தனமான ஒரு வாழ்க்கை, என்ஜாய்மெண்ட்னு சொல்லி எல்லாமே சந்தோஷம். உலகத்தில் எவனை பற்றியும் கவலைப்படாத, எவனை பற்றியும் யோசிக்காத, நான் 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 இப்படி ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கத்தில் நீங்கள் தனியாக வாழ போறீங்க. எல்லாமே உங்களோட ஏஜில் இருப்பாங்க, அவ்வளோதான். அங்கே போயிட்டு அது பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மற்றபடி மாமியோட உறவு பாராட்டினதுக்கான அவங்களுக்கு நன்மையோ அது எதுவுமே இல்லை. வாப்பாவை உறவு பாராட்டி வாப்பாவை பேத்து பார்த்து வந்ததுக்கு அங்கே உங்களுக்கு நான் இங்கே செய்யணும். அது அப்போ அங்கே வாப்பாவை பார்க்கலாம், சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அல்ல சொர்க்கத்தை உங்களுக்கு தருவான். அப்படிதானே? சோதனைகளும் இருக்காது, கவலைகளும் இருக்காது, முழுக்க 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 சந்தோஷங்கள். அதுவும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. மது இருக்குது, குடிக்கலாம், ஆனால் போதை வராது. ஒன்றுக்கு பல பெண்கள் இருக்கும், அனுபவிக்கலாம். திருமணம் என்றது அங்கே இல்லை, ரெஜிஸ்டர் தேவையில்லை. 2 பேர் உட்காந்து வந்து கையை பிடிச்சிருந்தாங்க உங்களோட மகளை நான் கல்யாணம், இப்படி எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன், அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம். சரி, என்ன நீங்கள் சொர்க்கத்தை பற்றி உங்களுடைய கற்பனைகள் என்ன? ஹதீஸில் பார்த்தது நிறைய ஹவுர்லைன் பெண்கள் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தருவாங்க. சில கூடாரம் இருக்குமென்று வருது, அந்த கூடாரத்துக்குள்ள பெண்கள் இருப்பாங்கன்னு வருது. அல்லாஹ்வை பார்க்குற ஒரு சந்தோஷம், அது ஒரு பெரிய சந்தோஷமா இல்லையா? அது ஒரு உண்மையிலே வந்து என்னுடைய ரப்பு எப்படி இருப்பான் இந்த உலகத்துல. அல்லாஹ், நான் இவ்வளோ நெருக்கடிகள், இவ்வளோ கஷ்டங்கள், நிறைய பேர் அவங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சுக்கிறாங்க, ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிறாங்க, நபிமார்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அடி ஒத்த எவ்வளோ நெருக்கடி. இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே ஆரம்ப காலங்கள் இது எல்லாமே எதுக்காக? ரப்புக்காக தானே. அந்த ரப்பு கண்ணு முன்னாடி வந்து நின்று அவனுடைய பிரம்மாண்டத்தை, அவனுடைய அந்த ஆட்சி, அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய அந்த வல்லமைகளை பார்க்குற ஒரு பாக்கியம் இருக்குதே, அது எவ்வளோ பெரிய ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகளால். அப்படி தானே? உலகத்தில் வீணா போன ஒரு பெரிய பெரிய ஸ்டார்களாக இருக்கிற அந்த அவனுங்களே வந்து கண்ணு முன்னாடி நிற்க போக்கல, என் பக்கத்தில் அவனோட நிற்க போக்கல எவ்வளோ எங்களுக்கு இருக்குது. கண்டவனுங்களை, படு மோசமானவனுங்களை. அப்போ அல்லாஹ்வை இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு என்ன ஆசை இருக்கும்? ரப்பு எப்படி இருப்பான்? இந்த உலகத்தை படைச்சவன் எப்படி இருப்பான்? மனுஷனை படைச்சவன் எப்படி இருப்பான்? இவ்வளோ நுணுக்கங்களோட படைச்சவன் அவன் எப்படி, அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? உஜூஹி யௌமைதின் நாதிரா, அன்றைய தினம் சில முகங்கள் சிரித்த வண்ணம் இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய இறைவனை பார்த்தவர்களாக சிரித்து கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் மறுமையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய சந்தோஷமே தன்னுடைய ரப்பை பார்ப்பது தான். அது ஒரு எக்ஸைட்டாக எங்களுக்கு சொல்ல இயலுமா இல்லையா? அதுதான் கேட்குறேன். இப்போ சொல்லும் போது ஒரு பூஸ்பமாக இருக்குதா இல்லையா? உடம்பெல்லாம் சும்மா முடியெல்லாம் சிலிர்க்குதா இல்லையா? எந்த ரப்புக்கு நான் சுஜூத் செய்கிறேனோ, எந்த ரப்புக்கு 5 நேரம் தொழுகின்றேனோ, எந்த ரப்புக்காக நோன்பு நோட்கின்றேனோ, எந்த ரப்புக்காக என்னுடைய கற்பை நான் பாதுகாக்குகின்றேனோ, எந்த ரப்புக்காக நான் திருமணம் ஹலாலாக முடித்து ஹலாலாக சம்பாதிச்சு ஹலாலாக இந்த உலகத்தில் வாழுகின்றேனோ, மொத்த வாழ்க்கையும் எந்த ரப்புக்காக அர்ப்பணிக்கிறோ அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். யா அல்லாஹ், உனக்காக தான் இவ்வளவு. அவனை பார்க்குற அந்த சந்தோஷத்தை விட வேறு என்ன சந்தோஷம் மறுமையில்? வேறு என்ன சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். உங்களை சொர்க்கத்தில் அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷமே. அவனுடைய அந்த தோற்றத்தை பார்க்கறது கிடைக்கிறது இருக்குதே, உண்மையிலே அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவாங்க. சொர்க்கவாசிகள் அல்லாஹ் கேட்போம். அது ஒரு ரப்பை பார்க்கணும். ரப்ப எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு இந்த வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வுக்காக தானே வாழ்கிறோம், அப்படி தானே? எங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் அவனுக்கு தான் கழிக்கிறோம். எங்களோட நேரங்களை, எங்களோட வணக்கங்களை, எங்களோட மொத்த வாழ்க்கையும் அவனை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது மறுமையில். அது ஒரு பெரிய கிஃப்ட். அதுதான் உயர்ந்த சந்தோஷமாக இருக்கும் ஒரு மூமினுக்கு. அந்த சந்தோஷம் வார்த்தைகளால் சொல்ல இயலாது. சும்மா
நீங்கள் இன்றைக்கு நைட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கள், அவனை கண்ணு முன்னாடி கொண்டு நிற்க. ஏன்னா நான் 60 வருஷ வாழ்க்கை அவனுக்காக வேண்டி வாழ்கின்ற போது அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற அந்த சந்தோஷம், அதுதான் உயர்ந்த சந்தோஷமே. அது கிடைக்கும் எல்லாருக்கும். நீண்ட நேரம் சுஜூத் அவனுக்கு, நீண்ட நேரம் ருக்கு அவனுக்கு, இரவுல டைம் தூக்கத்தை முழிச்சு வந்து தொழுவுறதெல்லாம், ஏன்னா அவனை பார்க்குற அந்த பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தரணும். சொர்க்கம் உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இங்கே நீ ஞாபகப்படுத்துறது வேறு என்ன சொர்க்கம்? இப்படி தான் கேட்குறோம். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்போ ஒரு எதிர்பார்ப்பு வருதா இல்லையா? அப்போ நான் பார்க்கணும், இந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போ தான் நாங்கள் சொர்க்கத்தை பற்றி அந்த நம்பிக்கையை ஆழமாக உள்வாங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். சஹாபாக்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது சொர்க்கத்துக்காக போங்கன்னு யுத்தத்தில் போய் அந்த சண்டை பிடிச்சி மௌத்தா போனாங்கல்ல, அப்போ என்ன அவங்க மனசில் ஒரு சொர்க்கம் என்றால் ஒரு எக்ஸைட்டிங் இருக்குமா இல்லையா? பசியை விட, என்னுடைய உசுரை விட எது பெருசாக நினைச்சாங்க? சொர்க்கத்தை நினைச்சாங்க. இப்போ அதே மாதிரி எங்களோட உள்ளங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், விதவிதமாக சாப்பிடலாம் அப்படி. அது ஒரு உணர்வு பூர்வமாக வருகின்ற போது தான் அதற்காகவே இந்த உலகத்தில் வாழணும், அதற்காகவே உழைக்கணும், அதற்காகவே என்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் செக்கனையும் கழிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி எனக்கும் உங்களுக்கும் வரும். அதைத்தான் உங்ககிட்ட கேட்குறேன். அதை எப்படி நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. சொர்க்கத்தில் அல்லாவை பார்க்குறது எப்படி ஒரு சந்தோஷமோ அதே போல் இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை ரசூலுல்லாஹ்களும் கேட்க சொல்லிக்கிறாங்க. நபிமார்களோட அல்ல உயர்ந்த வர்க்கத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம். ரசூலுல்லாஹ் கடைசி நேரம், கடைசி தருணம், அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க கிட்ட அந்த பல்லு விளக்குற அந்த குச்சியை எடுத்து பல்ல விளக்கிட்டு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கேட்ட ஒரு துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா ஃபிர் ரஃபீக்கில் அலா. சொர்க்கம் போறாங்க, சொர்க்கத்தில் நல்லவர்களோடு சிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தாய்னு கேட்டாங்க. நிறைய பேர் அந்த துவாவை கேட்குறாங்க. நிறைய நபிமார்களுக்கு கேட்க ரசூலுல்லாஹ்களும் எங்களுக்கு கற்றுத்தர்றாங்க. சொர்க்கத்தில் நல்லவர்களோடு, சித்திகீன்களோடு, நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு. இப்போ நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம், ஆனால் அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆனால் அங்கே விஐபின்னு இருப்பாங்கல்ல. சொர்க்கத்தில் விஐபின்னு அந்த விஐபிகளோடு இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இருக்குது இல்லை, அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அவங்களோட இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு ரசூல் அங்கே சொல்கின்றார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னதி யதரா அயூன அஹ்லல் குரஃபி மின் ஃபௌகிஹிம். சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே சில பேர் இருப்பாங்க, அவங்களும் இவங்க பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த நட்சத்திரங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அதை மாதிரி வெளிச்சமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் தில்க மனாசிலுல் அன்பியா, அது நபிமார்களுடைய அந்தஸ்தில் உள்ள இடமா, அவங்க தங்கக்கூடிய இடம் அவங்களுடைய அந்தஸ்தா அப்படின்னு, அந்த இடத்துக்கு வேறு யாருக்கும் போக முடியாதான்னு கேட்குறாங்க. அது விஐபி நல்லா தெரியுது, இவங்க மேலே இருக்கிறாங்க நல்லா தெரியுது, அவங்களுடைய முகங்கள் பிரகாசம், அவங்களுடைய இடங்கள் வித்தியாசம், அது வேற ஒரு சொர்க்கமாக இருக்கும். இவனுக்கு இங்கே கிடைச்சிருக்குது, ஆனால் அது டிஃபர். அப்போ அங்கே போக முடியாதான்னு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றோ அவன் மீது சத்தியமாக, ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், அந்த இடத்துக்கு நபி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்திய எல்லாருக்கும் அங்கே போகலாம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்தி சகல பேருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு அந்த இடத்துக்கு போகலாம். அப்போ அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னா இல்லை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுனா நம்பிக்கையின் பிரகாரம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒருத்தம் வாழ்ந்தவர்கள், தூதரை உண்மைப்படுத்தினா தூதருடைய மொத்த வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவனுக்கு என்ன செய்யலாம்? அங்கே போகலாம். நான் முதவும் சொன்ன ஒரு குர்ஆன் வசனம், வமா யுத்தில்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் தூதரையும் யார் பின்பற்றினார்களோ கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கச் சோலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்போ வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுவே மகத்தான வெற்றின்னு அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ உண்மையில் அது ஒரு பெரிய பாக்கியம் தான். விஐபிமார்களோட உட்கார கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளைகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளைகளை, மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் உறவுகளோடு சேர்ந்து நடங்க, அண்டை வீட்டாரோடு சேர்ந்து நடங்க, சதக்கா கொடுங்க, தர்மம் கொடுங்க. எல்லாமே எதோட தான் நல்லா கம்பேர் பண்ணி பேசுகிறான்? சொர்க்கத்தோட தான், மறுமை வாழ்க்கையோட தான்.
இந்த உலகத்தில் நான் உனக்கு தர்றது ரெண்டாவது, மறுமையில் உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கும், மறுமையில் கிடைக்கும். மனுஷன் நாங்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்குறோமே எங்களுக்கு மேல் உள்ளவனை பார்த்து, ஆனால் ஒரு மூமின் எதிர்பார்க்கணும் ஆசைப்படும் சொர்க்கத்தில். அதனால தான் சஹாபாக்கள் நான் சொன்ன உசுரை கூட தியாகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இந்த உலகத்தில் தேவையில்லை, வீணா போன இந்த உசுறு வந்து அல்லாவுக்கே அல்லாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த இன்பம் எனக்கு தேவையில்லை, நான் அங்கே போகிறேன், உசுருக்கு பயப்படலை. அதனால தான் கூட்டோன்னே எல்லாம் வந்து அந்த சொர்க்கத்துக்காக வேண்டிதான். ஃபில் ஜன்னா வேற என்ன சொர்க்கத்தை பற்றி உண்மையிலே அது ஒரு விஐபி அவர்களோட உட்கார கிடைக்கிறது, அது ஒரு பெரிய பாக்கியம் தான். அதில் இன்னொரு செய்தியும் நடக்கும். ஒருத்தர் வந்து ஒரு மறுமையில் வந்து அல்லா கிட்ட கேட்பானாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு விவசாயம் செய்யணும் இங்கே அப்படின்னு சொல்லி. அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அல்லாஹ் கேட்பானா, இங்கேயா? சரி, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது விவசாயம் செய்யணும் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் அவர் என்ன அந்த தானியத்தை நிலத்தில் போட்டோன்னே அது உடனே வளர்ந்து அது அறுவடை செஞ்சு அது வந்து குமிஞ்சு கிடக்கும். அவர் பார்த்து ஆச்சரியப்படுவார். அப்போ உடனே இந்த செய்தியை கேட்டோன்னே அன்றைக்கி இருந்த சஹாபி வந்து சொல்கிறார், அந்த கேட்குறவர் யாராக இருப்பாருண்டா ஒன்று மதீனாவாசியாக இருப்பார் அல்லது குறைஷிகளாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து விவசாயத்தை விரும்புகிறவங்க அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் தங்களுடைய பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்கன்னு வருது. சொர்க்கத்தில் போ அல்லாஹ் கிட்ட விவசாயம் செய்கிறதுக்கு கேட்குறவங்க யாராக இருப்பாங்களாம்? ஒன்று மதீனாவை சார்ந்தவங்களாக இருப்பாங்களாம் அல்ல குறைசிகளை, ஏன்னா அவங்க தான் விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடியவங்க அப்படின்னு. இந்த காலமாக இருந்தால் ஒன்று தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அல்லது பேங்காக்கை சார்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா இங்கே உள்ள விவசாயிகள் இருக்கிறனால. அப்படி தானே? அப்போ அப்படி வருது ஹதீஸ்ல, அன்சாரிகள் என்னும் வருது. ஆமாம், எப்படி வருதுன்னா லா தஜிது ஹாதா இல்லா குர்ஷியன் அவ் அன்சாரியன் வருது. எங்கே வருதுன்னா புகாரியில் வந்து 7519 ஹதீஸாக வருது. குரேஷியனும் வருது, அன்சாரி ரெண்டுமே வருது. அந்த ஹதீஸ் 7519 ஹதீஸாக வருது. அப்போ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? இந்த சின்ன ஒரு விஷயத்தை கூட மறுமையில் போய் ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு. வேற என்ன உங்களோட மறுமையை பற்றியான உங்களோட உங்களோட மனசில் இருக்கிற எண்ணங்கள் என்ன? இல்லை அப்படி இருக்குதான். அதில் வந்து இப்போ நான் ஆரம்பத்தை சொன்னேன், அல்லாஹ்வை பார்க்குறது உடம்புக்கு எவ்வளோ, அதே போது அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தோடு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில், ஒரு வெறியோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு. கிடைக்கும். அதாவது சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் சொர்க்கத்தை பற்றி. நீங்கள் ஏற்கனவே பல உரைகளில் கேட்டது தான். ஆனால் அதை நாங்கள் உணர்வு பூர்வமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போடும்போது எங்கள்கிட்ட வந்து அதை அடைஞ்சு கொள்ளணும் என்று ஒரு ஆசை இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு, முத்தகீன ஃபீஹா அலல் அராய், அங்கே வந்து உயர்ந்த இருக்கைகள் இருக்கும், லா யரௌன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஸம்ஹரீரா, அங்கே வந்து வெயிலையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், கடும் குளிரையும் பார்க்க மாட்டாங்க. இப்போ கடும் குளிரும் இல்லாத வெயிலும் இல்லாத ஒரு கிளைமேட் நாங்கள் எவ்வளோ விரும்புவோம், அப்படிதானே? கிட்டத்தட்ட இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. நேற்றைய நாள் கடும் வெயில் அடித்து இன்றைக்கி வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போக்கில் நாங்கள் அதை ரசிப்போமா இல்லையா? நாங்கள் ஏசியில் இருக்காமல் வெளியே வந்து தான் இருக்க பார்ப்போம். கூலும் இல்லை, கடுமையான சூடும் இல்லை, இந்த இயற்கை எனக்கு போதும், நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, கோடிக்கணக்கான வருடங்கள் நீங்கள் தங்க போகிற ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கடும் கூலும் இருக்காது, கடும் வெயிலும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அதை விரும்பணும், அப்படி ஒரு இடத்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. வதானியத்தின் அலைஹிம் திலாலுஹா வதுல்லிலத் குதூஃபுஹா ததீலா, அதனுடைய நிழல்கள் வந்து உங்களை நெருங்கி இருக்கும், கனிகளும் வந்து மிக தாழ்வாக இருக்கும். நாங்கள் மரத்தில் ஏறியெல்லாம் பழங்களை பறிக்க தேவையில்லை. அப்படி போகிற வழியிலே தோட்டமாக இருந்தால் ஆரஞ்சு பழம் இருக்கும், ஆப்பிள் பழம் இருக்கும். இந்த உலகத்தில் வந்து என்னென்ன பழங்கள் எல்லாம் சம்டைம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் வராது, தெவட்டும், அப்படி தானே? சில பழங்களை நாங்கள் சாப்பிட்றதுக்கவே மாட்டோம், அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். இது எல்லாமே மறுமையில் கிடைக்கும், இது தரப்படும்.
அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்குகின்ற போது இந்த சொர்க்கத்தை நான் அடையணும்டா, நான் யா அல்லாஹ் உனக்காகவே நான் வாழுகின்றேன் என்ற அந்த உணர்வை நானும் நீங்களும் எங்களுடைய உறுப்புகளின் மூலமாக, நடத்தைகளின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் இந்த உலகத்தில் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை தத்துவங்களை, பாடங்களை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எனவே சொர்க்கத்தை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அங்குள்ள உணவுகள், அதை பரிமாறிக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் இப்போ இங்கே வந்து ஒரு ஆட்டரிச்சி டேஸ்ட்டாக இருந்தால் ஒரு தொடையை சாப்பிட்றதே பெரிய விஷயம், அப்படி தானே? அங்கே இருக்கும் வயிறு வந்து தென்னை மரம் உசரத்தில் இருக்கும் வயிறு. உங்களுக்கு ஒரு 10-15 ஒட்டகத்தையே சாப்பிடலாம். மனிதனுடைய உயரம் எந்த உயரத்தில் உசரத்தில் நாங்கள் இருப்போம். இப்போ தான் ஒரு ஆட்டுடைய தொடையை திங்கிறதுக்கே வயிறு முட்டுது, அப்படி தானே? அங்கே வந்து உங்களுக்கு 10 ஒட்டகத்தையே சாப்பிடலாம். விதவிதமாக சுட்டு வேணுமா, அவிச்சு வேணுமா, பாபிக்யூவில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடலாம். எனவே இதை நாங்கள் கேள்விப்பட போகல. ஒரு சாப்பாட்டு பிரிய ஒருத்தர் இருப்பான்ல, சாப்பாட்டு ராம அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லை, அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த சொர்க்கத்தை நான் அடையணும்டா, அங்கே போயிட்டு இப்படி ஒரு சாப்பாடு உட்காந்து. இதை தான் எங்களை உணர்வுபூர்வமாக சொர்க்கத்துடைய விஷயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளணும். அப்போ தான் வந்து அதை அடையிறதுக்கான ஒரு விருப்பம் எங்களுக்குள்ளே வரும். சும்மா போகிற போக்குள்ளேயே எல்லாரும் சொல்கிற மாதிரி சொர்க்கத்தில் இப்படிலாம் இருக்குதாமே நாங்கள் கேட்டு, சந்தை இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் வருவீங்க, முகம் பிரகாசமாக இருக்கும். வந்து நீங்கள் ஊர்லேயும் பெண்கள் உங்களோட மனைவிமார்கள் இருப்போம், அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்தோடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன நீங்கள் போக்குள்ள கலர் கம்மியாக போனீங்க, இப்போ வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறீங்க மனக்கு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, வல்லாஹி அல்லாமின் ஆணையாக நான் எப்படி அழகா வந்திருக்கிறோனோ அதை விட நீயும் அழகா, ரொம்ப அழகா இருக்கிறப்ப அல்லாஹ் அவங்களே அழகாக்கி வச்சிருப்பான். ஆல்ரெடி அவங்க அழகு தான், ஆல்ரெடி அவங்க முத்துக்களை போல அந்த அப்படி இருக்குது அல்லாஹ் சொல்கிறான் இல்லை. இப்போ போயிட்டு வந்து இன்னும் அழகாக இருப்பாங்கன்னு வருது. அதான் இது எல்லாத்தையும் எப்படி என்ன நாங்கள் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கொள்ளணும். சில பேருக்கு வந்து சாப்பாட்டில் எடுத்து பெண்கள் மீது அதீத ஒரு அவங்க மேலே ஒரு அன்பு, அவங்களோட இருக்கணுமென்று ஆசை இருக்கும் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி குர்ஆனில் உள்ள செய்திகளை படிக்க போகல அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மௌத்தாயினத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், தப்பு கிடையாது. சொர்க்கத்தில் அனுபவிக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு ஆசையை எதிர்பார்ப்பை வைக்கிறது வந்து ஒரு மூமினுக்கு வந்து தப்பு இல்லையே, அப்படிதானே? எனவே அதான் சொல்ல உணர்வு பூர்வமாக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் எங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக, அர் ரஹ்மானுடைய அடியான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று, அந்த அடிமைத்தனத்தை நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்தணுமே ஆனால் நிச்சயம் இந்த உலகத்தில் நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு மிகப்பெரிய பரிசாக எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேட்டிராத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்து பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், யாரெல்லாம் ரஹ்மானுடைய அடியார்கள் விடுபட்டு இருந்தாங்களோ உலாய்க்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா சபரு, பொறுமையாக இருந்ததன் காரணமாக ஒரு பெரிய மாளிகையை சொர்க்கத்தை அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம். வயுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்தன் வ ஸலாமா, சலாம் என்ற அந்த 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 வாழ்த்துக்களோடு சொர்க்கத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு உள்ளே அவர்கள் அனுப்பப்படுவார்கள். ஹசுனத் முஸ்தகர் வ முகாமா, நிரந்தர தங்குமிடமாக, ஓய்விடமாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.